ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. என்னோட டெலிகிராம் சேனல்ல நான் ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்திருப்பேன். ரயில்வே மினிஸ்டர் வந்து பிரஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் ரயில்வே எக்ஸாமோட எப்பெல்லாம் நாங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்து ஒரு லிஸ்டே வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு ஜஸ்ட் சொல்லிட்டு ஏன் குரூப் டியை மென்ஷன் பண்ணல அதையும் நான் சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தனே முதல் பேஜ்ல இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி என்னன்னா, நாங்க நிறைய எக்ஸாம் வந்து என்னன்னா கண்டக்ட் பண்ணி நிறைய பேர் உள்ள எடுத்திருக்கோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்து, அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதோட ரிசல்ட் வந்து எது எதுக்கெல்லாம் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா, எந்தெந்த டைம்ல நாங்க என்னென்ன கண்டக்ட் பண்ணுவோம் அதையும் ப்ராப்பரா சொல்லியிருந்தாங்க. என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு, ஏஎல்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னன்னா, ஒரு மனசுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகேப்பா ரயில்வேல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ப்ராப்பரா இதாவது சொல்றாங்களே, நம்ம எப்பப்ப கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்களே, அதுவே ஒரு பூஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி ரயில்வேல அவ்வளவா நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா, ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் எதுவுமே தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா, எக்ஸாமுக்கு வந்து எழுதி எக்ஸாம் வந்து எழுத வேண்டியது இருக்கும். சரி, இப்ப இதுல என்ன வந்து குழப்பம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் 6 மாசம் இல்ல 1 வருஷத்துல என்னென்னலாம் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம், என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெறைய ஸ்டூடண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, குரூப் டி பத்தி சொல்லுவாங்க. ஏன்னா குரூப் டி தான் இருக்கறதுலே அதிக வேக்கன்சி. 32,438 வேக்கன்சி என்ன அப்படின்னா மென்ஷன் ஆகி இருந்தது. எக்ஸாமும் நடந்து முடிஞ்சது. எல்லாருக்குமே தெரியும். சிபிடி 1 27 அதாவது என்ன 2025ல இருந்து 2026 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கலேன். ஸ்டார்டிங்ல நடத்தி முடிச்சாங்க. அதுக்கான ஆன்சர் கீயும் வந்துச்சு. பட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது ரிசல்ட் எப்போ வரும்? ரிசல்ட் வந்தா தான் என்ன பண்ண முடியும்னா, பிசிக்கல் வந்து தயாராக முடியும். ஏன்னா நெறைய ஸ்டூடெண்ட்க்கு வந்துனா ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. என்னதான் கட் ஆஃப் வருது? நம்ம கிளியர் ஆனோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் இருக்கும் பிசிக்கல் வந்து தயாராகறதுக்கு. இன்னும் சில பேருக்கு என்னன்னா, ஓகே இது வருமா? வராதா? எனக்கு வரலைன்னா நான் வேற லைனாவது பார்ப்பேன். ஸோ இது வரும், வராதுன்னு சொல்லிட்டு அதிலேயே ஓடிட்டு இருக்கேன். இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு என்னன்னா, புதுசா வந்து என்னன்னா, குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் விட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு எக்ஸாம் எப்ப நடத்துவாங்க? இந்த மாதிரி என்னன்னா, குரூப் டி ரிலேட்டடா நெறைய வந்துனா டவுட் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி வந்து பார்த்த வரைக்கும் என்னன்னா, அவங்க எதையுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிளாங்க்கா வந்து விட்டுட்டாங்க. மிச்சதெல்லாம் பாருங்களேன். ஏஎல்பி எக்ஸாம் வந்து ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க. இந்த டைம் பீரியட்ல நாங்க என்ன பண்ணிருவோம்னா, டிவி முதற்கொண்டு எப்பல்லாம் நாங்க டிவி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணுவோம். அதையும் சொல்றாங்க. செக்ஷன் கண்ட்ரோலருக்கும் சொல்லியிருக்காங்க. ஜேஇ எக்ஸாம் ரயில்வேயோட ஜேஇ எக்ஸாமுக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் இது எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா குரூப் டி பத்தி பேசல. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, நெறைய ஹிந்தி சேனல்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரூப் டில ரீசென்ட்டா வந்துனா கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தெலுங்கானா ஹைகோர்ட்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸுக்கான ஒரு வெர்டிக்ட் மாரி கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு கேஸ் வந்து அதாவது ஒரு எக்ஸாம் கேஸ் சம்பந்தப்பட்ட லைன்ல போயிட்டு இருந்துச்சுன்னா, அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அப்டேட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது கோர்ட்ல இருக்கும்போது வந்து அத பத்தி பேச மாட்டாங்க. ஸோ இப்பதான் ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி இத வந்து ரிலீஸ் பண்ணதுனால, அந்த கோர்ட்டோட வெர்டிக்ட்மே ரிலீஸ் பண்ணதுனால, கொஞ்ச டைம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் குரூப் டியோட வந்து டேட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, ஒரு சைடு சொல்றாங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், எக்ஸாம் டெஃபினட்டா என்ன பண்ணா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ இதுல என்னன்னா தெளிவா தெரிஞ்சிருச்சு மிச்ச எக்ஸாம்க்குலாம். குரூப் டிக்கு தெரியல. டெஃபினட்டா என்னன்னா ஒரு 2, 3 மாசம் கேப்புக்குள்ள என்ன பண்ணிருவாங்கன்னா, டெஃபினட்டா சொல்லுவாங்க. இல்ல ரிசல்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்ட ரிலீஸ் பண்ணிட்டு பிசிக்கலுக்கு தயாராக வேண்டிய ஸ்டூடண்ட் கண்டிப்பா என்ன பண்ணா தயார் பண்ணுங்க. இது ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னா நெறைய ஸ்டூடண்ட் இந்த லைன்ல இருக்கீங்க. நான் எதுக்காக குரூப் டிய பர்ட்டிகுலரா சொன்னேன்னா, மிச்ச எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஏஐல இப்ப செலக்டடான ஸ்டூடண்ட் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாரி நீங்க ரயில்வேல ஜேஇ எக்ஸாம், என்டிபிசி எல்லாமே கட் ஆஃப் அதிகம். ரொம்ப ரொம்ப கட் ஆஃப் வந்துனா ஹையா போயிட்டு இருக்கு. 70, 75க்கு மேல எடுத்தா மட்டும் தான் வந்து உள்ளே இருக்கிற மாரி நிலைமையே இருக்கு. ஸோ அதனால என்னன்னா குரூப் டி ஒன் ஆஃப் த வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட்க்கு வந்து ஏத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்ப என்ன பண்ணணும்? இந்த டைம்ல என்ன பண்ணலாம்? நீங்க ஆல்ரெடி போன குரூப் டி கொடுத்து பிசிக்கலுக்கு வந்து என்னன்னா ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னா, ரிசல்ட் வரும் டெஃபினட்டா வந்து பிசிக்கல வந்து நீங்க பண்ணிட்டே இருங்க. இல்ல நான் அடுத்த குரூப் டி இப்பயுமே அப்ளை பண்ணியிருக்கேன்னா, அதுக்கான இது என்ன பண்ணுங்கன்னா, பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலன்னா, அகைன் என்ன பண்ணுங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ற கேண்டிடேட்க்கு ஒரு ரிவிஷன் மாரி தான். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து குரூப் டிக்குள்ள வாரீங்கனாலும், என்டையரா என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா, கிளியர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ
ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்டையரா ஜிகே டாபிக் அண்ட் வந்து மேத், பர்டிகுலரா வந்து கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் வந்து மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். அண்ட் சில ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல்லே நான் பார்த்திருந்தேன். எக்ஸாம் டிஸ்கஷன் குரூப்லயுமே வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து லெவல் 1 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சில பேர் வந்து மென்ஷன் பண்ணாங்க. நிறைய சேனல்ஸ்லுமே நீங்க எங்கேயாவது பார்த்தா கூட அப்படி மென்ஷன் ஆயிருக்கும். பட் நம்பாதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடி ப்ராப்பரா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணே ஒண்ணுதான், ரிசல்ட்டை விடணும், பிசிக்கலை கண்டக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அதனால வந்து கேன்சல் பண்ற ஐடியாவே கிடையாது. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு டிமோட்டிவேஷன் அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சு வந்து போயிடாதீங்க. டெஃபினட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த சைட்ல இருந்து ரயில்வே சைட்ல இருந்து அஃபிஷியல் அப்டேட் வந்து வரும். ஆல்வேஸ் என்ன பண்ணுங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்னாவே கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அது ரயில்வே வந்து நல்லாவே டைம் எடுப்பாங்க. நீங்க 2019, 18 பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் எடுத்திருக்காங்க. ஏன்னா 2019 வந்து குரூப் டி எப்ப கண்டக்ட் பண்ணாங்க? 2022. அப்ப யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த டைம்ல இருந்த ஸ்டூடெண்டோட மைண்ட் செட்லாம் யோசிச்சு பாத்துக்கங்க. பண்றது எவ்வளவோ வந்து ஃபாஸ்ட் தான். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கரெக்டா இந்த அப்டேட் எல்லாம் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா விடுவாங்க. அதனால வந்து மனசு தரல விடாம நல்லா வந்து லேர்ன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க.